இப்படி தலையில துண்டை போட்டு உட்கார வச்சுட்டாலே இந்த பங்களாக்கறி போக மாட்டா போலையே. நிம்மதியா தூங்கி 2 நாள் ஆகுது. நான் என்ன பண்ணுவேன்? பேசாம நம்ம நெட்ட மாமாட்ட போய் சொல்லிடலாமோ? நெட்டையிட்ட சொன்னா நம்புவானான்னு தெரியலையே. ஐயே, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே. இந்த ஊர்ல உள்ள அவ்வளவு வரைக்கும் நம்ம டிமிக்கி கொடுத்துட்டு தெரிஞ்சோம். இப்போ நம்மளுக்கு டிமிக்கி கொடுக்கலாம் ஒருத்தி வந்திருக்கா. ஏ சின்ன பொண்ணு, என்னடி ஆச்சு? தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்கா? என்னக்கோ ஒன்னும் தெரியாத மாதிரியே கேக்கியே. அதான் எல்லாம் நடந்து போச்சே, வேற என்ன நடக்கணும்? ஏ சின்ன பொண்ணு, அதுக்கு ஏன்டி இப்படி தலையில துண்ட போட்டு உட்கார்ந்திருக்கா? அதுவும் பட்ட பகல்ல. வேற யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாவ? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்னடி? நம்ம பொழப்பே இங்க சிரிப்பாலாம் இருக்கு. செல்லத்தாய்க்கா, என்னக்கா பண்றது? ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கி. ஆமாடி, எனக்கும் கவலையா தான் இருக்கு. நல்லா தூங்கியே 4 நாள் ஆயிட்டடி. அடியே, எனக்கும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலடி. நம்மளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அந்த சாமியார் தான். அந்த திருட்டு பைய காசு இவ்வளவுதான் அவ்வளவுதான் வாங்கினானே தவிர காரியத்துல ஒன்னும் இறங்கல. அவன் பாட்டுக்கு ஓடுனதுதான் மிச்சம். கடைசியில காசு தான் தெண்டோம். எக்கோ, அந்த திருட்டு பையலை பத்தி என்கிட்ட பேசாதக்கோ. எனக்கு என்ன கோவம் வருது. என்னென்ன பேச்செல்லாம் பேசுனான். யாம் இருக்க பையன் என்ன, நான் பாத்துக்கிறேன்னா அந்த ஆளை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தானே தவிர ஒன்னும் பண்ணல. ஏ செல்லத்தாய்க்கா, இங்கதான் இருக்கீங்களா? அவ்வளவு வரும். வாங்க லைனா வாங்க. என்ன சின்ன பொண்ணு, முக்காடெல்லாம் போட்டு சுத்திட்டாலையா? என்னாச்சு? ஏய் வந்தா மூஞ்சி மறைச்சுக்கிடலான்னு பாத்தியோ? ஆமா, அப்படியே மறைச்சுக்கிட்டாலும் அந்த பங்களாக்காரி கண்டுபிடிக்காமையா இருப்பா. ஏ செல்லத்தாய்க்கா, வீட்டுக்கு போய் ஒரு வேலை செய்ய முடியலக்கா. எங்க பார்த்தாலும் அந்த பங்களாக்காரி மூஞ்சாதாங்க தெரியுது. பயமா இருக்கு. ஒருவேளை பகல்ல இங்கேயும் வந்துருவாளோன்ட்டு ஒரே தோணிட்டே கிடக்குக்கா. எப்பா நைட்டு தான் வந்து சாவடிக்கான்னு பார்த்தா பகல்ல அதை நினைச்சுலாம் சாவடிக்க வைக்க முடியலக்கோ. ஏன் முடியுமா? அதுக்கு என்னடி பண்றது? இப்போ ஆளாளுக்கு முழிச்சு தவிச்சிட்டு கிடக்கும். எக்கோ, ஊர்ல யாருக்கிட்டையாச்சும் சொல்லி இந்த பிரச்சனையை ஏதாச்சும் இப்போ சொல்லி முடிக்க பாப்பமாக்கா? சொல்லடி சொல்லு. ஒரு நாயும் நம்ப மாட்டா போ. அதுவும் கரெக்டு தான். ஏதாச்சும் சொன்னா போ, உனக்கு வேற வேலை இல்லையா? சும்மா அங்க வந்து வெட்டி கதை பேசிட்டு கிடக்கான்னு நம்மளையே திருப்பி பேசுவாளுவே. செல்லத்தாய்க்கா, எனக்கு ஒரு யோசனைக்கா. என்ன யோசனைடி? ஏதாச்சும் நல்ல யோசனையா இருந்தா சொல்லுடி, அந்த பங்களாக்காரியை விரட்டுறதுக்கு. எக்கோ, எனக்கு தெரிஞ்ச இன்னொரு சாமியார் இருக்காரு பாத்துக்கிடுங்க. அங்க வேணா போய் பாப்போமா? எடு செருப்ப நாய. சாமியார் கிமியார் இந்த பக்கம் எவ்வளவு வந்திய செருப்பு கழட்டி அடிச்சு முடியும் பாத்துக்க. ஏன் சின்ன பொண்ணு இப்படி கோவப்படுறா? ஏடி, சாமியார்லாம் எவ்வளவும் வேண்டாண்டி. எல்லாம் அந்த மாதிரி டுபாக்குரா தான் இருப்பானுங்க. அவ்வளவு காசு கறக்கிறதுலே தான் குறியா இருப்பானுங்களே தவிர காரியத்துல ஒன்றும் கண்ணியமா இருக்க மாட்டானுங்க. அப்படியே சொல்றா ஒத்தரோசா? அப்ப என்னதாண்டி பண்றது? ஏ ஒத்தரோசா, எனக்கு ஒரு டவுட்டுடி. ஆமா, நேரம் கட்ட நேரத்துல தானே இந்த கத்திரிக்காய்க்கு டவுட்டு எல்லாம் வரும். என்னடி சொல்லு? அந்த பேய் தான் நம்மள ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிச்சுல. அப்ப நம்மள எதுவும் பண்ணாது தானே? அப்ப நம்மளும் எப்பவும் போல ஃப்ரீயா ஜாலியா இருப்போமா? ஆமா, இங்க மனுஷன் சொல்றதே நம்ப முடியல. இதுல பேய் சொன்னதை இவன் நம்பிட்டு ஃப்ரீயா இருக்க போலாம். ஃப்ரீயா என்ன உத்தரசா இப்படி சொல்றா? பேய்க்கு நம்மள பிடிக்க போய் தானே நம்மள டெய்லி நைட் பார்க்க வருதுடி. மத்தபடி நம்மள எதுவும் பண்ணலல்ல. நம்ம பாட்டுக்கு இருப்போம் பே. ஆமா, இருப்பா. ஏ முனி, பேய்க்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கான். போ, உங்க வீட்டுல வச்சு ஒரு 2 நாள் பார்த்து நல்லா சோறாக்கி போடு. ஐயே, கொஞ்சம் விட்டா பேயை நம்ம வீட்டுக்கு தள்ளிடுவா போல பார்சல் பண்ணி. இதெல்லாம் நம்மளுக்கு சரி வராதுப்பா. ஏ செல்லத்தாய்க்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கோ. நான் பேசாம இங்க நெட்ட மாமாட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேன். ஏ சின்ன பொண்ணு, அதுவும் கரெக்ட் தாண்டி. எத்தனை நாள் தான் நம்ம சொல்லாம மறைக்க? நானும் என் வீட்டுக்காரன்ட்டு போய் என்ன எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். எக்கோ, உங்க வீட்டுக்காரனாச்சும் சொன்னா என்ன ஏதுன்னு கேட்பாவே. என் வீட்டுக்காரன் என்ன குறுக்குல பிரிச்சு கொண்டு போடுவாங்கோ. இப்ப என்னதான் பண்றதுடி? இதுக்கு வேற வழியே இல்லையா? ஏன் முடியுமா? அவ்வளவு என்னடி இங்க கூட்டம் போட்டு நின்று கதையை விட்டுட்டு அடக்கியே? ஏ வள்ளி, என்னடி இந்த பக்கம்? அட சும்மா தாண்டி வந்தேன். கடைக்கு வந்தேன். அவ்வளோ இங்க இருந்தோன்னே என்ன எதனே சும்மா பாத்துட்டு போலான்ட்டு வந்தேன். அப்படியாடி? செல்லத்தாய்க்கா, எப்படிக்கா இருக்கியே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன் வள்ளி, நீ எப்படி இருக்கா? ஆமா, நல்லா இருக்காவலாம். நல்லா இங்கே நாரி போய் உட்காந்துருக்கோம். இதுல பேச்சு கொண்டு குறைச்சல்ல. சும்மா தாங்க வந்தேன். என்ன சின்ன பொண்ணு தலையில முக்காட போட்டு உட்காந்துருக்கா? அதுவா, அது தலை வலிக்கிற மாதிரி இருந்து அதான் சும்மா அப்படியே முக்காட போட்டு வச்சேன். சரி, ஏதோ சொல்றா. ஏ செல்லத்தாய்க்கா, ஒரு முக்கியமான விஷயம்க்கா. உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு 2-3 நாளா நம்ம ஊருக்குள்ள ஏதோ பேய் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே நிறைய பேர் பேசுறாவக்கா. என்னடி சொல்ற? பேய் நடமாட்டமா? ஆமாக்கோ, அப்பப்போ வெள்ளை கவுனு போட்டுட்டு ஏதோ ஒரு பேய் வந்து நிக்குதுன்னு சொல்றாவக்கோ. எனக்கு வேற பயமா இருக்கு பாத்துடுங்க. நைட்டு எங்கேயும் ஒத்தையில போவாதியக்கோ. உங்ககிட்ட அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன். ஆமா, எங்க இருந்து ஒத்தேல போறது? அதான் பேயே வீடு தேடி கரெக்டா வீட்டுக்குள்ள வந்து நிக்குத. ஏ வள்ளி, என்ன சொல்றா? உண்மையாவா? ஐயோ, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க போலயே.
ஆமாடி, அந்த பழைய பங்களா இருக்கு பத்தியா, அங்கனக்குள்ள இருந்து தான் ஏதோ ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது, கொலுசு சவுண்ட் எல்லாம் கேக்குது, என்னதெல்லாமோ சொல்றாவ பத்துக்க. இன்னும் ஒரு நாள் நேர்ல பார்க்கல. நேர்ல தானே பாத்துறாத சித்துருவா. ஏ சின்ன பொண்ணு, சொன்னதெல்லாம் கவனமா கேட்டியாடி? கொஞ்சம் கவனமா இருந்துக்க. வேற எப்பவும் போல இருந்தாலும் நைட்டு ஊற சுத்திட்டு தெரியாத. சரி சரி. சரிக்கா, நான் கிளம்புறேன். எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு. பார்த்து கவனமா இருங்க எல்லாரும், சரியா? சரிக்கோ. எக்கோ, அந்த பங்களாக்காரி நம்ம வீட்டுக்கு மட்டும் வரல போலக்கோ, இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு பேருப்பா போலயே. அவ்வளோரும் பார்த்தேன்லாம் சொல்றாவே. ஐயா ஆமாடி. ஏ செல்லத்தாய்க்கோ, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்க்கோ. என்ன முடிவுடி? எக்கோ, நான் இனிமேட்டு இன்னைக்குலாம் அந்த ஒத்த ரோசா வீட்டுக்கு வந்து உறங்க வரமாட்டேங்கோ. நான் பேசாம எங்க நெட்ட மாமா கூடயே படுத்து உறங்கிக்கிறேன். பேகி வந்தேன்னா நெட்டைன்னு பிடிச்சு கொடுத்துட்டு நான் தப்பிச்சிருவேன்க்கோ. எப்பா ஒத்த ரோசா, இனிமேட்டு உன் வீட்டுக்கு வர மாட்டேன்டி. ஏ சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நீங்களாம் என்ன தனியா விட்டு போனீங்கன்னா நான் என்னடி பண்ணுவேன்? உன் புருஷனை கூட்டு உட்கார வை. பேகி வந்து அவனை பிடிச்சு கொடு. வேற நான் என்னடி பண்றது? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? எக்கோ, என்னால முடியாதுக்கோ இதுக்கு மேல. ஏடி, ஏ உத்தரோசா, நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டியே? என்னக்கோ? ஏடி, 2 நாளா நானும் உன் வீட்டுக்கு தான் தூங்க வந்துட்டு இருக்கேன். பிள்ளைகள் வேற தனியா தான் கிடக்கு. இவ வேற இந்த வள்ளி வேற இந்த ஊருக்குள்ள பேய் நடமாட்டா அது இதுன்னு ஏதோ சொல்லிட்டு போறா. இந்த பங்களாக்காரி வேற எங்கேயும் போய் சேட்டைக்கிட்ட பண்ணிட்டானா எனக்கு கஷ்டம்டி. என் பிள்ளைகள் வேற பாவுண்டி. நான் பேசாம அவளுக்கு துணைக்கு நான் போய் அங்க உறங்குறேன். ஐயோ, இவளும் போயிட்டாலும் அப்புறம் நம்ம என்ன பண்றது? நம்மளும் பேசாம எஸ்கேப் ஆயிருவோம். என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? ஏடி அழுவாதடி, பாத்துக்கிடலாண்டி. ஏ உத்தரசா, நானும் என் வீட்டுக்கே போயிடுறேன்டி. ஏ முடியம்மா, நீயுமாடி? ஏ உத்தரசா, அதான் அந்த இழுவ இருக்கால, அவளை கூப்பிட்டுக்கடி. என்னது நானா? ஐயோ முடியாதுடா சாமி, என்ன விட்டுருங்கப்பா. அடியே ஏண்டி அவ்வளோ இப்படி கலந்துக்கிறிய? நான் என்னடி பண்ணுவேன்? இன்னைக்கு நைட்டு என் வீட்டுக்குலாம் வருவா. ஏ உத்தரசா, தைரியமா இருடி, பாத்துக்கிடுவோண்டி. ஆமா, பாத்துக்கிடுவோன்ட்டு பாத்துட்டு மட்டுமே இருப்பியே, அப்படித்தானக்கா? ஏக்கா ஏன்க்கா இப்படி பண்றியக்கா? ஏ சின்ன பொண்ணு, நான் பாவுண்டி, நீயாச்சும் கொஞ்சம் சொல்லுடி. ஏ உத்தரவசா, ஆளுவாதடி. நீ வேணா என் வீட்டுக்கு வந்துடுறியாடி? நைட்டு என் கூட படுத்துக்க. அப்படியாக்கோ? சரிக்கோ. எக்கோ, அப்ப நாங்களும் உங்க வீட்டுல வந்து தூங்கிக்கிடட்டுமாக்கோ? தனியா தூங்க எங்களுக்கும் பயமா இருக்கும்ல. அடியே வெளுத்து போய் பத்துக்க. எவ்வளாச்சும் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவுதான் பத்துக்க, காலை உடச்சு போடுவேன். மரியாதையை அவங்க வீட்டுல அவ்வளோ ஒரு வீட்டுல படுத்து உறங்குங்க. நான் தெரிஞ்ச பிள்ளை பயப்படுதுன்னு சொல்லிட்டு தான் என் வீட்டுக்கு கூட்டு போறேன். சும்மா அங்கேயே வந்து டேரா போட்டு இருக்கலாம் நினைச்சீங்கன்னா அவ்வளவுதான் பத்துக்க. என்ன இந்த செல்லத்தாய்க்கா அன்னைக்கு ஓவரா கோவப்படுது? சரிக்கா, நான் என் வீட்லயே தூங்கிக்கிறேன். ஏ முடியம்மா, என்ன இழுவ? ஏடி, நான் அவன் அன்னைக்கு உன் வீட்டுக்கு தூங்க வரட்டுமாடி? நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்குவோம். அப்படியா? சரிடி, எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ வந்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி வாடி, பாத்துக்கிடுவோம். சரிடி. ஏ சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் சம்மு, ஹாய் சஃபான், ஹாய் சித்திக், ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பூர்ணி, ஹாய் நாகராணி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் பாவனாஸ்ரீ, ஹாய் கலீஸ், ஹாய் பகவதி, ஹாய் கோபி, ஹாய் மோகித் குமார், ஹாய் சித்தார்த் குமரவேல், ஹாய் புவனா, ஹாய் கிருஷ்ணம்மாள், ஹாய் சரண், ஹாய் தீபன், ஹாய் தர்ஷன், ஹாய் ரேவதி, ஹாய் பவி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ருத்விக், ஹாய் ஓவியா, ஹாய் ரோஷினி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.